நிக்கதேமு என்கிறவன் ஒருவன் வந்தான். அவன் வரும்போது ஏராளமான சந்தேகத்தோடு இயேசுவினிடத்தில் வந்தான். ஒரு ராத்திரி இயேசுவோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினான். அவனுடைய வாழ்க்கை மறுரூபமானது. இயேசுவை அடக்கம் பண்ணும்போது அந்த நிக்கதேமு வந்து நிற்கிறான். இயேசு கூடவே இருந்த சீஷர்கள் ஓடிவிட்டார்கள். நிக்கதேமு நிற்கிறான். நான் சொல்லுகிறேன், இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். விட முடியாத பழக்கங்களையும் விட வைக்கிறார். சட்டத்தால் திருத்த முடியாதவர்களையும் இயேசுவால் திருத்த முடியும். சிறைச்சாலைகள் திருத்த முடியாதவர்களையும் இயேசுவால் திருத்த முடியும். நம்மளை பற்றி நல்லா தெரியும், ஆனால் நம்மளை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டு இருக்கிறார். மகளே, பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. எல்லாரும் ஒருவளை பார்த்து என்ன செய்தாங்க தெரியுமா? இவள் விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள், இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. சட்டம் சொல்லுது இவளை கொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க? இயேசுவினுடைய பாதத்தில் தூக்கி எறியப்பட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. நான் நிச்சயமாய் சொல்லுவேன், அவளுடைய வாழ்க்கை மறுரூபமாய் இருக்கும். அவளை கர்த்தர் மாற்றி இருப்பார். அழுகையின் பள்ளத்தாக்கோடு கூட வந்தால், போகும்போதோ எப்படி போகிறாள்? உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறாள்.